பொதுவா இளையராஜா இசையமைக்கிற நிறைய பாடல்களுக்கு பாட்டுக்கான முதல் வரியை அவர் தான் சொல்லுவாரு. அதுக்கு பாட்டு எழுதுற பாடலாசிரியர்களும் அந்த முதல் வரியை ஆரம்பமா வச்சு அந்த மொத்த பாட்டையும் எழுதி முடிப்பாங்க. இதுல ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது கங்கை அமரன் தான். இப்படித்தான் ஒரு படத்துல அந்த படத்தோட ஹீரோயின் பெரிய மனுஷி ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அதுக்கு எனக்கு ஒரு பாட்டு வேணும்னு அந்த படத்தோட டைரக்டர் கேட்கிறாரு. வழக்கம் போல இளையராஜா அதுக்கு இசையமைச்சு அந்த பாட்டுக்கான முதல் வரியையும் அவரே சொல்றாரு. ஆனா கங்கை அமரன் அந்த வரி வேண்டாம் அப்படின்னு மறுத்து என்னோட கற்பனைக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டு அந்த பாட்டுக்கு இளையராஜா சொன்ன அந்த முதல் வரியை மறுத்து அதை அவரோட வரிகள்ல கங்கை அமரன் எழுதுறாரு. அந்த பாட்டு தான் அரச்ச சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகு நெத்தீரே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே, பூவடி அவ பொன்னடி அதை தேடி போகும் தேனி, தேனடி அந்த திருவடி அவ தேவலோக ராணி. இப்படி ஒரு கவிதை நடையிலேயே அந்த சந்தத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பாட்டை ஒரு கவிதையாவே இழைச்சிருப்பாரு கங்கை அமரன். இப்ப கூட நம்ம கிராமங்கள்ல ஒரு பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டான்னா இந்த பாட்டை போடாம அந்த ஃபங்க்ஷன் முழுமையடையாதுன்னு சொல்லலாம். இந்த சின்னத்தம்பி படத்துல உள்ள இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய மொத்த பாடல்களையும் இளையராஜா 30 நிமிஷத்துல கம்போஸ் பண்ணி முடிக்கிறாரு. 30 நிமிஷத்துல கம்போஸ் பண்ணா கூட இப்ப வரைக்கும் அது ஒவ்வொன்றும் முத்தான பாடல்கள்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த பாட்டும் இந்த ஆல்பமும் எந்த அளவுக்கு ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன.